பிரகாஷ் ராஜின் இந்து விரோத முகம், மத நம்பிக்கைகளை இழிவுபடுத்துவது ஏன், மோடியை எதிர்க்கும் வில்லன் பின்னணியில் இருக்கும் ரகசியம். ஜஸ்ட் ஆஸ்கிங் பிரகாஷ் ராஜின் சுயரூபம். கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றிவிட்டு இந்து மத நம்பிக்கைகளை தொடர்ந்து விமர்சிப்பது ஏன்? திரையில் மட்டும் வில்லன் அல்ல, நிஜத்திலும் ஒரு சமூகத்தின் நம்பிக்கைகளை சிதைக்கும் வேலையை செய்கிறாரா பிரகாஷ் ராஜ்? சினிமாவில் வில்லனாக நடிப்பது எளிது, ஆனால் நிஜ வாழ்க்கையில் ஒரு பெரும் சமூகத்தின் பலமான நம்பிக்கைகளை சிதைக்க நினைப்பது மிக கொடுமையானது. நடிகர் பிரகாஷ் ராஜ் சமீப காலமாக தன்னை ஒரு பெரிய சித்தாந்தவாதியாக காட்டிக்கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடியையும் தொன்மையான இந்து மத நம்பிக்கைகளையும் மிக கேவலமாக விமர்சிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். ஜஸ்ட் ஆஸ்கிங் என்று மேடைக்கு மேடை சமூக நீதி பேசும் பிரகாஷ் ராஜ் பின்னணியை பார்த்தால் அங்கு பல அதிர்ச்சி உண்மைகள் ஒளிந்துள்ளது. பிறப்பால் ஒரு கிறிஸ்தவரான இவருக்கு இந்து மதத்தை பற்றியும் அதன் புனிதமான சடங்குகளை பற்றியும் விமர்சிக்க என்ன தகுதி இருக்கிறது என்கின்ற கேள்வி இப்போது ஓங்கி ஒலிக்கிறது. இவரது தாய் ஒரு தீவிரமான கிறிஸ்தவர் என்பதும் இவர் தேவாலயங்களுக்கு தவறாமல் சென்று பிரார்த்தனை செய்பவர் என்பதும் இப்போது ஊரறிந்த ரகசியம். எவர் ஒருவருடைய மத நம்பிக்கைகளையும் நாம் மதிக்கிறோம், ஆனால் அடுத்தவர் மதத்தை மட்டும் குறிவைத்து இழிவுபடுத்துவதுதான் இவருடைய சித்தாந்தமா? பிரதமர் மோடி அவர்கள் இந்துக்களுக்காகவும் தேசத்திற்காகவும் செய்யும் ஆக்கப்பூர்வமாகவும் பணிகளை தொடர்ந்து கிண்டல் செய்து வரும் இவர் ஒரு மறைமுகமான அரசியல் அஜெண்டாவோடு செயல்படுவது இப்போது தெல்ல தெளிவாக தெரிகிறது. INTIA கூட்டணிக்கு ஆதரவாகவும் பிஜேபிக்கு எதிராகவும் இவர் செய்யும் இந்த பிரச்சாரங்கள் வெறும் தற்செயலானது அல்ல. ஒரு இந்தியனாக நடுநிலையோடு சிந்திக்காமல் ஒரு குறிப்பிட்ட மதச்சார்புடையவராக நின்று கொண்டு இவர் பேசும் பேச்சுக்கள் நாட்டின் ஒற்றுமையையே சிதைப்பது போல அமைகின்றன. மறைந்த தன் தாயாரின் ஆத்மா சாந்தி அடைய தேவாலயத்திற்கு சென்று திருப்பலி செய்தவர் இவர். அது இவருடைய தனிப்பட்ட உரிமை, அதை யாரும் கேள்வி கேட்கவில்லை. ஆனால் அதே உரிமையுடன் இந்துக்கள் தங்கள் மதத்தை கொண்டாடும் போது இவருக்கு ஏன் எரிகிறது? அடுத்தவர் நம்பிக்கைகளை கேலி செய்வதையே பிழைப்பாக கொண்டுள்ள இவரை போன்றவர்களின் முகத்திரை இப்போது கிழிந்து தொங்குகிறது. இந்து விரோத கருத்துக்களை திட்டமிட்டு பரப்புவதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட அரசியல் தரப்பை திருப்திப்படுத்த இவர் முயன்று வருகிறார். திரையில் காட்டும் வில்லத்தனம் இவருடைய நிஜ வாழ்க்கையிலும் பிரதிபலிப்பதை மக்கள் இப்போது நன்றாகவே உணர துவங்கிவிட்டனர். பிரதமர் மோடியை எதிர்ப்பதாக நினைத்துக் கொண்டு இந்திய கலாச்சாரத்தையும் இந்து மதத்தின் மாண்பையும் அவமானப்படுத்துவதை இவர் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். சித்தாந்த போர் என்ற பெயரில் ஒரு தரப்பு மக்களை மட்டும் காயப்படுத்தும் இவருடைய இந்த இரட்டை வேடம் இனி செல்லாது. கேள்வி கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டு பதில் சொல்ல துப்பில்லாமல் ஓடுவதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றனர். ஒரு நடிகராக கிடைத்த புகழை ஒரு மதத்திற்கு எதிராக பயன்படுத்துவது இவருடைய பலவீனத்தையே காட்டுகிறது. இறுதியாக ஒன்று, துறையில் வில்லனாக இருப்பவர்கள் நிஜத்தில் நல்லவர்களாக இருக்கலாம், ஆனால் நிஜத்திலேயே வில்லத்தனம் செய்பவர்களை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். இவருடைய ஒவ்வொரு பேச்சிற்கு பின்னாலும் ஒளிந்துள்ள அந்த சதியை மக்கள் அடையாளம் கண்டுவிட்டனர். நடிகர் பிரகாஷ் ராஜின் சுயரூபத்தை தெரிந்து கொண்டவர்கள் இப்போது இவரை எச்சரிக்கின்றனர். கலாச்சாரத்தை சிதைக்கும் வேலைகளை நிறுத்தாவிட்டால் மக்களே தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்பது உறுதி. இனியும் இவருடைய ஜஸ்ட் ஆஸ்கிங் நாடகங்கள் எடுபடாது.